Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Class 12ல Sexual Reproduction in Flowering Plants chapter ஆரம்பிக்கலாம். Are we not lucky that plants reproduce sexually? Reproduction வந்து plantsல sexually நடக்கிறதுனால நம்மளாம் lucky தானே அப்படின்னு கேட்குறாங்க. The myriads of flowersனா எக்கச்சக்கமான நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ்னு அர்த்தம். That we enjoy gazing at அப்படியே glance அப்படியே பார்க்குறோம்ல அதான். The scents and the smell and the perfumes that we swoon over and the smell நம்ம நுகர்றோம்ல, the rich colors that attract us are all there as an aid to sexual reproduction. Plantsல ஃப்ளவர்ஸ்க்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த பர்ஃப்யூம் சென்ஸு அந்த அட்ராக்டிவ் கலர்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஃப்ளவர்ஸ் do not exist only for us to be used for our own selfishness. நம்ம சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறதுக்காக மட்டும் ஃப்ளவர்ஸ் இல்லை. All flowering plants show sexual reproduction. A look at the diversity of the structures of the inflorescences. Inflorescences உங்களுக்கு தெரியும், ஒரு சிங்கிள் ஃப்ளவர் இருந்தால் ஃப்ளவர்னு சொல்கிறோம். நிறைய ஃப்ளவர்ஸ் சேம் ஆக்சிஸில் இருந்துச்சுன்னா அதை இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படிம்போம். Flowers and floral parts show an amazing range of adaptations to ensure formation of the end products of sexual reproduction, the fruits and seeds. Neat question. End products of sexual reproduction யாரு? ஃப்ரூட்ஸும் சீட்ஸும் தான். ஓகேங்களா? சரி. Then in this chapter let us understand the morphology. Morphology na external structure and the process of sexual reproduction in flowering plants, particularly angiosperms. Angiosperms na closed seeded plants. Okay. இப்போ next part பார்க்கலாம். Flower, a fascinating organ of angiosperm. Fascinating அப்படின்னா என்ன? Fascinatingனா attractive அப்படின்னு அர்த்தம். Attractive நம்மளை அப்படியே கவர்ந்து இழுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். Human beings have had an intimate relationship. Intimateனா close relationship அவ்வளோதான். With flowers since time immemorial. நமக்கெல்லாம் தெரியாது, எப்போவோ இருந்தோ அந்த ஃப்ளவர்ஸ்க்கும் நமக்கு இடையில க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. எப்படி? ஃப்ளவர்ஸ் ஆர் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஏஸ்தட்டிக், அழகு, அந்த அட்ராக்டிவ்னஸ், ஆர்னமெண்டல், டெக்கரேட் பண்ணுறது, சோஷியல், ரிலீஜியஸ், கல்ச்சுரல் வேல்யூ, கோயிலுக்கு சர்ச்சுக்கு எல்லாம் கொண்டு போவாங்க. அண்ட் ஈவன் இஸ்லாமியர்கள் வந்து மேரேஜில் அந்த ஃப்ளவர்னால அந்த முகத்தெல்லாம் முடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மாப்பிள்ளைக்கு பார்த்துருப்பீங்களா? அதான். அண்ட் அவங்க உட்கார்ற சீட்டு, கையில் பூங்குத்து, மாலை, பூ மாலை இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வேல்யூ தட் தே ஹாவ் ஆல்வேஸ் பீன் யூஸ்ட் as symbols for conveying important human feelings such as love, affection, happiness, grief, mournings. அதாவது இறந்து போயிட்டாங்கன்னா கூட பூ மாலை தான் போட்டு அதை துக்கத்தை அனுசரிக்கிறாங்க. அதெல்லாம் list at least 5 flowers of ornamental value that are commonly cultivated at a garden. கனகாமரம், செம்பருத்தி, மல்லிகைப்பூ, ரோஜா, டிசம்பர் பூ, 5 பூ சொல்லியாச்சு. ஓகே, சரி. ஸோ இது ஃப்ளவரோட ஸ்ட்ரக்சர். அட் ஹோம்ஸ் அண்ட் இன் கார்டன்ஸ் அது 5 சொல்லியாச்சு இல்லையா? Find out the names of 5 more flowers that are used in social and cultural celebration in your family. Have you heard of floriculture? Floricultureனா கல்ச்சர் ஆஃப் ஃப்ளவர். ஃப்ளவரிங் பிளான்ஸை மட்டும் கல்ச்சர் பண்ணி ஃப்ளவர்ஸை மட்டும் விற்கிறது, மல்லிகைப்பூ விற்கிறது, அந்த பூ மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் போய். வாட் டஸ் இட் ரெஃபர்ஸ் டு? ஃப்ளோரிகல்ச்சர்னா கல்ச்சரிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ். சோஷியல் அண்ட் கல்ச்சரல் செலிப்ரேஷன் என்ன ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணாங்க? 5 ஃப்ளவரு. இந்த எல்லோ கலரில் ஒரு ஃப்ளவர் யூஸ் பண்ணுவாங்க, செவ்வந்தி பூ அப்படின்னு சொல்லி. அங்கேயும் ரோஸ் யூஸ் பண்ணுவாங்க, லோட்டஸ் யூஸ் பண்ணுவாங்க. டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு லேவெண்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. என்னமோ விடுங்க. ஸோ இது உங்களுக்கு ஃப்ளவரோட லாங்கிடியூடினல் செக்ஷன். இங்கே வந்து ஓவரி இருக்குது, இது கைனீஷியம் நடுவில் இருக்குது. தென் செப்பல், யூனிட் ஆஃப் கேலிக்ஸ், தென் ஃபிலமெண்ட் இதெல்லாம் இருக்கிறது வந்து ஆந்தர், இருக்கிறது வந்து ஆண்ட்ரீஷியம், இந்த பெட்டல்ஸ்லாம் இருக்கிறது கொரோல்லான்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம 11th படிச்சிருக்கோம் இல்லையா, மார்ஃபாலஜி சாப்டரில். To a biologist, flowers are morphological and embryological marvels and the sites of sexual reproduction. Marvel ஓகேங்களா? மார்வல் காமிக்ஸில், சினிமேட்டிக் யூனிவர்ஸில் வருவாங்களே. In class 11 you have read the various parts of the flowers. Figure 2.1 will help you to recall the parts of the typical flower. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதான். Can you name the 2 parts of the flower in which 2 most important units of sexual reproduction develop? ஸோ அது என்னன்னு நமக்கு தெரியும். ஒன்று ஆண்ட்ரீஷியம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ரெண்டாவது கைனீஷியம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். நமக்கு தெரியும், நேம் சொல்லியாச்சு. ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட், ஆண்ட்ரீஷியம் மேல் reproductive organ, gynoecium female reproductive organ. Pre-fertilization structure and events la
நம்ம இந்த வீடியோல மேல் reproductive structure பார்த்து முடிச்சிடலாம். Much before the actual flower is seen on a plant, ஒரு plantல flower பூத்து வெளியே வரதுக்கு முன்னாடி the decision that the plant is going to flower has taken place. So ஒரு plant வந்து மெச்சூர் ஆனாதான் அதில் flowering வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. Several hormonal and structural changes are initiated which lead to the differentiation and further development of floral primordium. Floral primordium அப்படிங்கிறது flower அந்த bud floral budக்கு முன்னாடி இருந்தது. ஸோ அதுதான் floral budா கன்வெர்ட் ஆகி ஸ்டெம்ல இருக்கக்கூடிய ஷூட் பட் தான் எபிக்கல் பட் தான் உங்களுக்கு floral budா the hormonal and structural changesனால கன்வெர்ட் ஆகி and then flower-ஆ வருது. ஓகேங்களா? Inflorescences are formed which bear the floral buds and then the flower. So floral buds இருந்து தான் flower வருது. Inflorescenceங்கிறது group of flowers ஓட இருக்குது. In the flower, the male and female reproductive structures, the androecium and gynoecium, androecium male, gynoecium female, differentiate and develop. You would recollect that the androecium consists of whorls of stamen. Whorl அப்படின்னா என்ன? WH oral whorlனா என்ன? அடுக்கு தமிழ்ல. இங்கிலீஷ்ல லேயருங்க, லேயர். ஓகேங்களா? லேயர் ஆஃப் ஸ்டேமன்ஸ். அதான் நம்ம வந்து whorl of stamens representing the male reproductive organ and gynoecium represents the female reproductive organ. நமக்கு ஃப்ளவரில் டெவலப் ஆகி வந்துடுது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ஸ்டேமன், மைக்ரோஸ்பொராஞ்சியம் அண்ட் போலன் கிரெயின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். சரி, ஃபிகர் 2.2a ஷோஸ் த டூ பார்ட்ஸ் ஆஃப் த டிப்பிக்கல் ஸ்டேமன். ஒன்று ஃபிலமெண்ட், இது ஃபிலமெண்ட். ரெண்டாவது ஆந்தர், இந்த ஆந்தர். ஓகேங்களா? த லாங் அண்ட் ஸ்லெண்டர் ஸ்டாக், ஸ்டாக்னா என்ன? காம்பு, ஸ்டாக் இஸ் கால்ட் த ஃபிலமெண்ட். and the terminal டிப்ல இருக்குது generally bilobed. Bilobedனா பாருங்க இப்படி வந்திருக்கிறது bilobed. Structure called anther. The proximal end of the filament, filamentோட end கீழ closer to thalamus. ஓகேங்களா? Filament attached to the thalamus or the petal of the flower. இந்த கொஸ்டின் கேட்கலாம், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது கைனீசியம், எல்லாமே thalamus அப்படிங்கிற ரீஜன்ல தான் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க ஃப்ளவர்ல. thalamusங்கிற ரீஜன்ல. இந்த ஸ்டேமனோட ஃபிலமெண்ட் இருக்கு இல்லையா, ஃபிலமெண்ட்டோட ப்ராக்சிமல் ரீஜன்னா க்ளோசர் டு த ஆரிஜின். இந்த இடம் தலாமஸில் ஒட்டிகிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸ்டேமனுக்கு சம் ஃப்ளவர்ஸில் இந்த மாதிரி கொரல்லா இருக்குன்னா கொரல்லாவில் ஒட்டிகிட்டு இருக்கலாம் இந்த ஃபிலமெண்ட், அதாவது ஸ்டேமன். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஷினில் கேட்பாங்க. The number and length of the stamen are variable in flowers of different species. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேமன் 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், 15 இருக்கலாம், எத்தனை வேணா இருக்கலாம். ஸ்பீசிஸ்க்கு ஸ்பீசிஸ், ரோஸில் இருக்கக்கூடிய ஸ்டேமனோட நம்பர் தான் செம்பருத்தியில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, மாறி மாறி வரும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஸ்டேமன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டேமன், சைஸ் ஆஃப் த ஸ்டேமன் எல்லாம், லென்த் ஆஃப் த ஸ்டேமன் எல்லாம் மாறும். இஃப் யூ வேர் டு கலெக்ட் எ ஸ்டேமன் ஈச் ஃப்ரம் 10 ஃப்ளவர்ஸ் ஈச் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், அதாவது 10 ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் 10 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்னு சொல்கிறாங்க. ரோஸ், செம்பருத்தி, மல்லிகைப்பூ, கனகாம்பரம், டிசம்பர் பூ, செவ்வந்தி, ஜம்மங்கி, லொட்டு, லொசுக்கு, லோட்டஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி 10 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்லேருந்து அதோட ஸ்டேமன்ஸை கலெக்ட் பண்ணுறீங்க. அண்ட் அரேஞ்ச் தெம் ஆன் எ ஸ்லைடு. ஸ்லைட்னா கிளாஸ் ஸ்லைடு இப்படி இருக்கும், அதில் அரேஞ்ச் பண்ணுறீங்க. யூ வுட் பி ஏபிள் டு அப்ரிஷியேட் த லார்ஜ் வேரியேஷன் இன் சைஸ் சீன் இன் த நேச்சர். ஸோ அந்த ஸ்டேமனோட லென்த் சைஸ்லாம் மாறி மாறி இருக்கும். 10 ஸ்பீசிஸில் இருக்கக்கூடிய 10 டிஃப்ரெண்ட் ஃப்ளவர் இருக்கும், 10 டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்கும், சைஸ் இருக்கும். கேர்ஃபுல் அப்சர்வேஷன் ஆஃப் ஈச் ஸ்டேமன் அண்டர் டிசெக்டிங் மைக்ரோஸ்கோப். கேர்ஃபுல்னா நல்லா உத்து பார்க்கணும்னு அர்த்தம். அதுக்கு மைக்ரோஸ்கோப் வேணும்ல. டிசெக்டிங் மைக்ரோஸ்கோப்புங்கிறது ரொம்ப சிம்பிள் ஆர்கனைசேஷனோட ஒரு லென்ஸோட இருக்கும். அண்ட் மேக்கிங் நீட் டயக்ராம்ஸ் வுட் எலுசிடேட். எலுசிடேட்னா விவரிக்கிறதுன்னு அர்த்தம். த ரேஞ்ச் இன் ஷேப் அண்ட் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஆந்தர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ். ஸோ எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, a typical angiosperm anther is bilobed with each lobe having 2 theca. each அவன் தெளிவாக கொடுத்துருக்கான் பாருங்க, இதில் உங்களுக்கு டவுட்டே வேணாம். ஒவ்வொரு லோப்லையும் 2 theca இருக்கு. 2னா டை theacus. இப்போ நல்லா கவனிங்க. see, this is one lobe, this is one lobe. 2 lobes இருக்கு. ஃபர்ஸ்ட் லோப், செகண்ட் லோப். ஒரு லோபுக்கும் 2 theca இருக்குன்னு கொடுத்துருக்கான். 2 theca. 2 thecaனா 2 theca. இது ஒரு தீக்கா, இந்த வட்டம் ஒரு குண்டலம் ஒரு தீக்கா, இது ஒரு குண்டலம் ஒரு தீக்கா, இது ஒரு தீக்கா, இது ஒரு தீக்கா. ஸோ ஈச் லோப் இஸ் டைதீக்கஸ். காமனா பைலோப்ட், ஈச் லோப் ஹேஸ் டைதீக்கஸ், 2 தீக்கா. தீக்கானா இந்த வட்டமாக அந்த ரூம் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ பைலோப்டு டைதீக்கஸ் ஆந்தர் மறந்துடாதீங்க, கொஷினில் கேட்பாங்க. நீட் பாயிண்ட். ஓகேயா?
இந்த திக் லெட்டர்ல கொடுத்துருக்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபிகர் 2.2b இதுதான். Often a longitudinal groove runs lengthwise separating the theca. இங்க பாருங்க, இங்க ஒரு groove அப்படியே longitudinal groove போகுதா, இந்த ரெண்டு தீக்காவையும் செப்பரேட் பண்ற மாதிரி போகுது. Let us understand the various types of tissue and their organization in transverse section of anther. The bilobed nature of an anther is very distinct in the transverse section of the anther. So, on the transverse section of the anther பார்க்கலாம். The anther is a four-sided, that is tetragonal structure consisting of microsporangia located at corners, 2 in each lobe. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, இது ஒரு தீக்கா, இது ஒரு தீக்கா, இது ஒரு தீக்கா, இது ஒரு தீக்கா, இது ஒரு லோபு, இது ஒரு லோபு. பைலோப்ட், ஒவ்வொரு லோபுக்கும் ரெண்டு தீக்கா இருக்கு, டைத்தீக்கஸ். இதில் ஒவ்வொரு லோப்லையும் ரெண்டு மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கும். இது மைக்ரோஸ்பொராஞ்சியம். அப்போ 4 மைக்ரோஸ்பொராஞ்சியம் டோட்டலாக இருக்கு. ஓகேங்களா? டெட்ராஸ்பொராஞ்சியேட் அப்படிம்பாங்க. டெட்ரானா 4, ஸ்பொராஞ்சியம். இதில் ஸ்பொராஞ்சியம் அப்படின்னா பேக் லைக் ஸ்ட்ரக்சர். மைக்ரோஸ்பொராஞ்சியம்னா மைக்ரோஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ண போகிற பேக் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அர்த்தம். மைக்ரோஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ண போகிற பேக் லைக் ஸ்ட்ரக்சர். த மைக்ரோஸ்பொராஞ்சியா டெவலப் ஃபர்தர் அண்ட் பிகம் போலன் சாக். மைக்ரோஸ்பொராஞ்சியத்தை எப்போ சார் போலன் சாக்னு சொல்வீங்க? இங்கே பாருங்கள், இதில் செல்ஸ் எப்படி இருக்குது, அப்படியே அடைச்சிக்கிட்டு வித்தவுட் கேப் வரைஞ்சி காமிச்சிருக்காங்களா? இங்கே இதை ஜூம் பண்ணி இதுக்குள்ளே செல்ஸ் இப்படி அடைச்சிக்கிட்டு இருக்கா? இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இங்கே செல்ஸ் லூஸாக இருக்கா? ஸோ இது மைக்ரோஸ்பொராஞ்சியம்னா இந்த லூசன் ஆயிடுச்சு. இப்படி ஆட்டினா உண்டியலில் காசு ஃபுல்லாக அடைச்சி வச்சு ஆட்டினீங்கன்னா சத்தம் வராது. அரைகுறையாக பணம் வச்சுருக்காங்க, அப்போ ஆட்டினா கலகலகலகலகலான்னு சவுண்ட் வரும். அந்த மாதிரி சவுண்ட் வர மாதிரி லூசனாக இருந்தால் போலன் சாக். மைக்ரோஸ்பொராஞ்சியம் தான் போலன் சாக்காக டெவலப் ஆகுது. கொஷினில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோஸ்பொராஞ்சியா டெவலப் ஃபர்தர் அண்ட் பிகம் மைக்ரோஸ்பொராஞ்சியா பிகம் போலன் சாக்ஸ். போலன் கிரெயின் உள்ள இருக்கிறதுனால சாக்ஸ்னா பேக் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ போலன் கிரெயின் இருக்கக்கூடிய பேக் போலன் சாக்ஸ். தே எக்ஸ்டெண்ட் லாங்கிடியூடினலி all through the length of the anther and are packed with pollen grains. Pollen sacs அப்படிங்கிறது என்னன்னா longitudinally. இப்போ நல்லா கவனிங்க, கிராஸ் செக்ஷன் எடுத்து வச்சிருக்கிறதுனால வட்டமாக நம்ம காமிக்கிறோம். ஆக்சுவலி இது வட்டம் இல்லை, உருளையா சிலிண்டரா மேலேருந்து கீழே அப்படியே போய்கிட்டு இருக்கு. சிலிண்ட்ரிக்கலா ஒரு இடத்துல கட் பண்ணி இப்படி பார்த்தா வட்டமாக தானே தெரியும். அதான் சொல்றாங்க லாங்கிடியூடினலாக எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோஸ்பொராஞ்சியம். ஸ்பொராஞ்சியம்னா என்ன? இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை சொல்ல போறாங்க. இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை சொல்ல போறாங்க மைக்ரோஸ்பொராஞ்சியம். ஓகேயா? சரி, 4 மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கு. In a transverse section, a typical microsporangium appears near circular in outline. It is generally surrounded by 4 wall layers. 4 wall layers இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். 1 2 3 4 4 wall layers இருக்கு. ஓகேயா? 4 wall layers இருக்கு. சரி, surrounded by 4 wall layers. Structure of microsporangium 4 wall layers இருக்குன்னு சொன்னோமா? ஓகே. The epidermis, outermost layerக்கு பேரு epidermis. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை ஜூம் பண்ணியிருக்கோம், 4 லேயரை ஜூம் பண்ணியிருக்கோம். எபிடர்மிஸ், எபிடர்மிஸ்க்கு அடுத்த லேயர் எண்டோதீசியம், செகண்ட் லேயர், தேர்ட் மிடில் லேயர்ஸ், அதுக்கப்புறம் இன்னர் மோஸ்ட் லேயருக்கு பேர் டப்பீட்டம். 4 வால் லேயர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர்ஸ் அண்ட் டப்பீட்டம். The outer 3 wall layers perform the function of protection and help in dehiscence of anther to release the pollen. அவ்வளவுதான். நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? தட்ஸ் இட், ஓவர். அவுட்டர் 3 லேயர்ஸ் யாரு? அவுட்டர் மோஸ்ட் எபிடர்மிஸ், அதுக்கப்புறம் எண்டோதீசியம் அண்ட் தென் மிடில் லேயர்ஸ். இந்த மூணும் ப்ரொடெக்ஷன் பண்ணுது, டெஹிசன்ஸ் ஆஃப் ஆந்தருக்கு ஹெல்ப் பண்ணுது. டெஹிசன்ஸ் அண்ட் ரிலீஸ் ஆஃப் போலன். போலன் கிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணி எப்போ அது ரிலீஸ் ஆகணுமோ அப்போ வெடிச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வேலை முடிஞ்சு போச்சு. த இன்னர் மோஸ்ட் வால் லேயர் இஸ் டப்பீட்டம். இட் நரிஷஸ்னா ஃபுட்டு கொடுக்குது. த டெவலப்பிங் போலன் கிரெயின்ஸ். ஸோ டெவலப்பிங் போலன் கிரெயின்ஸ்க்கு ஃபுட்டை கொடுக்கறதே டப்பீட்டம் தான், இன்னர் மோஸ்ட் வால் லேயர். Cells of the tapetum possess dense cytoplasm and generally have more than one nucleus. Can you think how tapetal cells become binucleate? அப்படின்னா ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, இப்படி ஒரு செல் இருக்குது, இப்படி ஒரு செல் இருக்குது, இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. இது எப்படி பைநியூக்ளியேட் ஆகும்? 2 விஷயம். ஒன்று, இங்கே நியூக்ளியர் டிவிஷன் நடந்ததுக்கப்புறம் செல்லுலார் டிவிஷன் நடக்காமல் இருக்கலாம். ரெண்டாவது, இந்த 2 செல்லுக்கு இருக்க வால் இருக்குல்ல, சென்டரில் இருக்க வால், இந்த வால் இல்லாமல் போயிடுச்சுன்னா இது பைநியூக்ளியேட்டாக மாறிடும். அவ்வளவுதான்.
When the anther is young, anther எங்க இருக்கும்போது a group of compactly arranged homogeneous cells called sporogenous tissue occupies the center of the each microsporangium. Homogeneous அப்படின்னா morphologically similar cells அவ்வளவுதான், ஒரே மாதிரி இருக்க cells. மைக்ரோஸ்பொராஞ்சியத்துக்குள்ள யார் இருக்கா? ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ இருக்கிறாங்க, அவ்வளவுதான். மைக்ரோஸ்பொராஞ்சியத்துக்குள்ள இருக்க இந்த செல்ஸுக்கு பேரு மைக்ரோஸ்போர் மதர் செல்லா மாறுறதுக்கு முன்னாடி இது ஸ்போரோஜினஸ் செல்லா இருந்துச்சு. ஸ்போரோஜினஸ் செல்ஸா இருந்துச்சு. ஸ்போரோஜினஸ் செல்ஸ். ஜீனஸ்னா ஃபார்மேஷன், ஸ்போரோ ஃபார்ம் பண்ண போற செல்ஸ் ஃபியூச்சர்ல. மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். ஜெனிசிஸ்னா எந்த இடத்துல வந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்மேஷன். மைக்ரோஸ்போர் ஃபார்மேஷன் தான் படிக்க போறோம், அதான் microsporogenesis. As the anther develops, the cells of the sporogenous tissue undergo meiotic division. Meiotic division na reduction division. ஓகேங்களா? அங்க இருக்கக்கூடிய குரோமோசோமோட நம்பர் பாதியா குறையும். reduction division. ஓகே. To form microspore tetrad. ஏன் சார் tetrad ஃபார்ம் ஆகுது? நல்லா பார்த்துக்குங்க. மைக்ரோஸ்போர் மதர் செல் மியோசிஸ் நடந்துச்சுன்னா 4 செல்லை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த 4 செல்லும் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதனால டெட்ரட். ஆக்சுவலி நான் வரைஞ்ச மாதிரி இருக்காது, இப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்படி இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி டெட்ரட் இருக்கும். இன்னொரு செல்லு பின்னாடி இருக்கு. ஓகே. ஸோ செல்ஸ் ஆஃப் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ அண்டர்கோ மியோட்டிக் டிவிஷன் டு ஃபார்ம் மைக்ரோஸ்போர் டெட்ரட். வாட் வுட் பி த ploidy of the cells of the tetrad? இப்போ இது மதர் செல், மைக்ரோஸ்போர் மதர் செல் 2n டிப்ளாய்டாக இருந்தால் மியாசிஸ்க்கு அப்புறம் இதோட ப்ளாய்டி ஹேப்ளாய்டாக இருக்கும். இப்படி கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத அங்கேயே நோட் பண்ணுவீங்க புக்கில். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் த திங். நெக்ஸ்ட், as each cell of sporogenous tissue is capable of giving rise to microspore tetrad, each one is potential pollen or microspore mother cell. ஸோ ஸ்போரோஜினஸ் செல்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் மைக்ரோஸ்போர் மதர் செல்லாக இருக்கும், இல்லைனா போலன் கிரைனாக மாறும். ஓகே. போலன் மதர் செல் ஆர் மைக்ரோஸ்போர் மதர் செல், நாட் போலன் கிரைன். போலன் மதர் செல் ஆர் மைக்ரோஸ்போர் மதர் செல். த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் மைக்ரோஸ்போர்ஸ் ஃப்ரம் போலன் மதர் செல் ஆர் மைக்ரோஸ்போர் மதர் செல் த்ரூ மியோசிஸ் இஸ் கால்ட் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். போலன் மதர் செல் ஒன்று இருக்குது, ஸ்போரோஜினஸ் டிஷ்யூலேருந்து தான் போலன் மதர் செல். ஸ்போரோஜினஸ் டிஷ்யூல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் போலன் மதர் செல்லாவோ அல்லது மைக்ரோஸ்போர் மதர் செல்லாவோ இருக்கும். மதர்னாலே 2n. இவங்க மியோசிஸ் நடந்து டெட்ரட்ஸ் ஆஃப் போலன் கிரைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஆர் மைக்ரோஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது மைக்ரோஸ்போர்ஸ், அதுக்கப்புறம் தான் அதுக்கு பேர் போலன் கிரைன் மாறும். அதனால தான் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், ஃபார்மேஷன் ஆஃப் மைக்ரோஸ்போர் ஃப்ரம் போலன் மதர் செல் ஆர் மைக்ரோஸ்போர் மதர் செல் with the help of meiotic cell division. வேலை முடிஞ்சு போச்சு. That is microsporogenesis. The microspores, as they are formed or arranged in a cluster of 4 cells, the microspore tetrads. As the anthers mature and dehydrate, so இந்த anthers எல்லாம், antherங்கிறது இதுதான், இந்த antherலாம் மெச்சூர் ஆகுது. இந்த 4, sorry, this is anther entire structure anther மெச்சூர் ஆகும்போது டீஹைட்ரேட்னா அதில் இருக்கக்கூடிய வாட்டர்லாம் லூஸ் ஆகுது. இந்த மைக்ரோஸ்போர் டிசோஷியேட், இந்த மைக்ரோஸ்போர்லாம் தனித்தனியாக போயிடுது. ஓகேங்களா? டிசோஷியேட்னா தனித்தனியாக போயிடுறது அப்படின்னு அர்த்தம். ஃப்ரம் ஈச் அதர் அண்ட் டெவலப் இன்டு pollen grains. Now it is called pollen grains. தனித்தனியாக போனதுக்கப்புறம் அதுக்கு பேர் pollen grains. Inside each microsporangium, several thousands of microspores or pollen grains are formed that are released with the dehiscence of anthers. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மைக்ரோஸ்போரும் ஹேப்ளாய்ட் தான். இது தனித்தனியாக வந்ததுக்கப்புறம் போலன் கிரைன்ஸும் ஹேப்ளாய்ட் தான். மைக்ரோஸ்போர் மதர் செல் ஆர் போலன் கிரைன் மதர் செல் தான் டிப்ளாய்டு. ப்ளாய்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டினில் கேட்பாங்க. தென் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி போலன் கிரைன். வந்தாச்சு இப்போ போலன் கிரைன்ஸ். The pollen grains represents the male gametophyte. Pollen grain ஓட இன்னொரு பேரு male gametophyte. நீட்ல கேட்பாங்க, மறந்துடாதீங்க. Pollen grain is male gametophyte. Pollen grain is male gametophyte. Pollen grain is male gametophyte. Never ever forget. If you touch the opened anthers of hibiscus or any other flower, you would, hibiscus na sembarthi, you would find deposition of yellowish powdery pollen grains on your finger. அப்படி press பண்ணா fingerல yellow colorல powder வந்த மாதிரி இருக்கும். Sprinkle these grains on a drop of water taken on a glass slide and observe under, ஒரு glass slideல வச்சு பாருங்க ஒரு மைக்ரோஸ்கோப்ல. You will really be amazed at variety of architecture sizes,
shapes, colors, designs seen on the pollen grains from different species. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, செம்பருத்தில பாருங்கன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ வேற ஃப்ளவர்ல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளவர்லயும் pollen grains-ஓட ஸ்ட்ரக்சர், ஷேப், அந்த ஆர்க்கிடெக்சர் இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். இது ஒரு ஃப்ளவர்ல இருந்து வருது, இது ஒரு ஃப்ளவர்ல இருந்து வருது, இது ஒரு ஃப்ளவர்ல இருந்து வருது. ஒவ்வொரு ஃப்ளவர்லயும் வேற கலர், ஷேப், சைஸ்ல இருக்கு. Pollen grains are generally spherical, measuring about 25 to 50 micrometer in diameter. Question la kepanga. It has a prominent two-layered wall. The hard outer layer called exine, pollen grain outer wall exine, is made up of sporopollenin. Sporopollenin is the most toughest substance in the biosphere. ஓகேங்களா, which is one of the most resistant organic material known. இது வரைக்கும் பார்த்ததுலயே organic material most resistant, high acidic, high temperature எல்லாத்தையும் தாங்கி இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். No enzyme that degrades sporopollenin is so far known. இது வரைக்கும் கண்டுபிடிச்ச என்சைம்ல எந்த என்சைமும் ஸ்போரோபொலினினை டிகிரேட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு காம்பனன்ட் chemical. Okay, pollen grains exine has prominent aperture. Prominent aperture na தெளிவான துளை ஓட்ட aperture called germ pores where sporopollenin is absent. இது சம்பந்தமா ஆல்ரெடி நீட்ல क्वेश्चन வந்திருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, pollen grainல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா exine இருக்கு. இந்த exine is made up of sporopollenin. இந்த exine எங்கெல்லாம் இல்லையோ இந்த ஏரியால exine இல்ல, இந்த ஏரியால எக்ஸைன் இல்லை, இந்த ஏரியால எக்ஸைன் இல்லை. எக்ஸைன் இல்லைன்னா அங்கே ஸ்போரோபொலினின் இல்லைன்னு அர்த்தம். ஸ்போரோபொலினின் ஆப்சென்ட்டாக இருக்க இடத்துல ஓட்டை இருக்கு. இந்த ஓட்டைக்கு பேர் ஜெர்ம் போர். ஸ்போரோபொலினின் இந்த இடத்துல ஆப்சென்ட். இது சம்பந்தமாக கொஷின் கேட்பாங்க. இந்த ஜெர்ம் போர் இல்லைன்னா என்ன ஆகும்? எக்ஸைன் ரொம்ப திக்கு எக்ஸைன் இருக்கு. இந்த எக்ஸைன் வந்து திக்காக இருக்கிறதுனால இது வந்து எந்த என்சைமாலையும் இதை பிரேக் பண்ண முடியாது. அப்போது இந்த போலன் கிரைன் போய் ஒரு ஸ்டிக்மாவில் விழுவுதுன்னு வச்சுக்கோங்க, அது போலன் டியூபை ஃபார்ம் பண்ணணுமா இல்லையா, அதுக்கு வலி வேணுமா இல்லையா, அந்த வலியை விடுறதுக்கு தான் இந்த ஜெர்ம் போர் இருக்கு. அங்கே ஸ்போரோபொலினின் ஆப்சென்ட் அப்படின்னு அர்த்தம், மறந்துடாதீங்க. போலன் கிரைன்ஸ் ஆர் வெல் எங்க இருக்கு, வெல் preserved as fossils because of the presence of sporopollenin. இந்த sporopollenin தான் போலன் கிரைன்ஸை 200 வருஷம் வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மண்ணுக்குள்ளே புதஞ்சு போனாலும் அதை ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாத்து வைக்கிறதுக்கு இந்த ஸ்போரோபொலினின் ஹெல்ப் பண்ணுது. The exine exhibits fascinating array of pattern and design. Why do we think exine should be hard? ஓகே, இது இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த எக்ஸைன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸு, பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸை வச்சு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸுக்கே இதை யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோஸ்கோப் இருந்தால் போலன் கிரைன் கிடச்சா அதோட பேட்டர்ன் பார்த்தா அந்த பேட்டர்ன் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும். ஸோ ஏன் ஸ்போரோபொலினின் வந்து ஹார்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்? போலன் கிரைனை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஜெர்ம் போர்? ஜெர்ம் போர் எதுக்கு இருக்குது? போலன் டியூப் டெவலப் ஆகிறதுக்கு. இதுக்கான ஆன்சர்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். The inner wall of the pollen grain is called intine. இங்கே பாருங்க, this is outer wall அப்படின்னா இது inner wall. inner wallக்கு பேர் intine. It is a thin continuous layer made up of, ஏன்னா ஸ்போரோபொலினினால் ஆன எக்ஸைன் வந்து டிஸ்கண்டினியூஸ், ஏன்னா இடையில வாட்டர் இருக்கு. பட் intine வந்து கண்டினியூஸ் லேயர் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் பெக்டின். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. எக்ஸைன் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்போரோபொலினின் டிஸ்கண்டினியூஸ், ஏன்னா ஜெர்ம் போர் இருக்கு. இன்டைன் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் பெக்டின், கண்டினியூஸ் லேயராக இருக்கும், தின் லேயராக இருக்கும். The cytoplasm of the pollen grain is surrounded by plasma membrane. எல்லா சைட்டோபிளாசத்துக்கும் plasma membrane இருக்கும். When the pollen grain mature, it contains two cells, one vegetative cell, இன்னொன்று generative cell. இதுதான் vegetative cell. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக இருக்கிறது, குட்டியாக இருக்கிறது ஜெனரேட்டிவ் செல். ஜெனரேட்டிவ் செல் வெஜிடேட்டிவ் செல்லோட சைட்டோபிளாசத்தில் அப்படியே ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கும். The vegetative cell is bigger, has abundant food reserve and large irregularly shaped nucleus. The generative cell is small, floatsனா அப்படியே நீந்திக்கிட்டு இருக்கு in the cytoplasm of vegetative cell. It is spindle shaped with dense cytoplasm and nucleus. Spindle shapeனா என்ன? இந்த generative cell வந்து spindle shapeல இருக்கு, நடுவுல உப்பி போயிருக்கு, இந்த ஓரத்தில் நேரோ ரீஜனாக இருக்குது, பூரி மாதிரி இருக்குது, அதான் ஸ்பிண்டில் ஷேப். இன் ஓவர் 60% ஆஃப் த ஆஞ்சியோஸ்பர்ம் pollen grains are shed at 2-celled stage. 60% ஆஞ்சியோஸ்பர்ம் பிளான்ட்ஸ் ஸ்பீசிஸில் 2-cell stage, இந்த செல் ஸ்டேஜில் pollen grain வந்து ஆந்தரை விட்டு வெளியேறும். ஷெட்னா வெளியேறுறது. In the remaining species, 40% species angiospermல generative cell divide mitotically, mitosis.
முதல் 3 லெட்டர் பார்த்துங்க மைட்டாசிஸ் to give rise to the 2 male gametes before pollen grains are shed 3 cell stageல மீதி 40%ல வருது 3 cell stageனா என்ன vegetative cell இப்படி இருக்கு அப்படின்னா gametes அதாவது generative cell 2 gamete டிவைட் ஆயிரும் ஸோ ஒரு வெஜிடேட்டிவ் செல் 2 கேமிட் 3 செல் ஸ்டேஜில் மீதி 40% ஆஃப் த ஆஞ்சியோஸ்பர்மில் ரிலீஸ் ஆகுது இந்த 2 செல் ஸ்டேஜில் ரிலீஸ் ஆகுதுல்ல இது என்ன பண்ணும் இப்போது நமக்கு ஸ்டிக்மாவில் வந்து இப்படி விழும் ஸ்டிக்மாவில் விழுந்ததும் போலன் டியூப் இப்படி ஃபார்ம் ஆகும் போலன் டியூப்பில் வந்து ஜெனரேட்டிவ் செல் 2 மேல் கேமிட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேங்களா போலன் டியூப்பில் 2 செல் ஸ்டேஜில் ரிலீஸ் ஆனது 2 மேல் கேமிட்டை எங்கப்பா ஃபார்ம் பண்ணும் போலன் டியூப்பில் ஃபார்ம் பண்ணும் மைட்டாசிஸ் நடந்து ஓகே ஸோ ஒரு ஜெனரேட்டிவ் செல்லில் 2 மேல் கேமிட் மைட்டாசிஸ் மூலியமாக ஃபார்ம் ஆகுது ஞாபகம் வச்சுங்க pollen grains of many species cause severe allergies and bronchial affections in some people often leading to chronic respiratory disorders சிவியர் டிசீஸ் எல்லாம் ஏற்படுத்திடும் அதனால தான் பூவை மோந்து பார்க்கக்கூடாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பூவை எடுத்து குழந்தை மூக்கில் கொண்டு போய் மோந்து பாருன்னு சொருகிறோம் அந்த குழந்தைக்கு ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் வரதுக்கு நம்மளே காரணமாயிருவோம் எந்த பூவையும் மோந்து பார்க்கக்கூடாது தள்ளி வச்சிருக்கோம் அந்த ஸ்மெல் நம்ம மூக்கில் வருது ஓகே முடிஞ்சிச்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க அது தப்பு இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் சார் எதுவும் நடந்ததில்லை சார் சந்தோஷம் கடவுள் உங்களை காப்பாற்றிருக்கிறாரு இனிமேல் அப்படி பண்ணாதீங்க ஸோ ஆஸ்துமா பிராங்கைட்டிஸ் இந்த மாதிரி டிசீஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது போலன் கிரெயின்ஸ் அதாவது பூவை மூக்கில் வச்சு மோந்து போலன் கிரெயினை உள்ளே இழுத்தீங்கன்னா எட்ஸெட்ரா இட் மே பி மென்ஷன்ட் தட் பார்த்தீனியம் ஆர் கேரட் கிராஸ் பார்த்தீனியம்க்கு இன்னொரு பேர் கேரட் கிராஸ் கேரட்டுக்கும் பார்த்தீனியமுக்கும் சம்பந்தம் கிடையாது தட் கேம் இன் டு இந்தியா ஆஸ் கண்டாமினன்ட் வித் இம்போர்ட்டட் வீட் ஸோ நம்ம கோதுமையை இறக்குமதி செஞ்சோம் அப்போ அதோட சேர்ந்து பார்த்தீனியம் கிராஸ் வந்துருச்சு கேரட் கிராஸ் அது வந்து அலர்ஜியை நமக்கு ஏற்படுத்தும் தட் ஹேஸ் பிகம் உபிக்விட்டஸ்னா இட் இஸ் ப்ரெசன்ட் எவ்ரிவேர் அப்படின்னு அர்த்தம் உபிக்விட்டஸ் இன் அக்கரன்ஸ் எங்கேயுமே எல்லா இடத்துலையும் இந்தியா முழுக்க இருக்குது அண்ட் காசஸ் போலன் அலர்ஜி இதுவும் நீட் கொஸ்டினில் கேட்பாங்க கண்டாமினண்ட்டாக வந்தது வீட்டோட எது பார்த்தீனியம் அதுக்கு இன்னொரு பேர் கேரட் கிராஸ் போலன் அலர்ஜியை ஏற்படுத்துது பட் இதில் நமக்கு அட்வான்டேஜ் எதுவும் இல்லையா இருக்குது போலன் கிரைன்ஸ் ஆர் ரிச் இன் நியூட்ரியன்ஸ் சத்து மிக்கது ஏன்னா போலன் டியூப் வளரணும் அதோட போலன் கிரெயின் டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபுட் இருக்கும் இட் ஹேஸ் பிகம் ஃபேஷன் இன் ரீசெண்ட் இயர்ஸ் டு யூஸ் போலன் டேப்லெட்ஸ் அஸ் ஃபுட் சப்ளிமெண்ட் என்ன சோறு தின்னுட்டு எக்ஸ்ட்ராவா விட்டமின் சி சப்ளிமெண்ட் ஸோ எக்ஸ்ட்ரா எனர்ஜி எடுத்துக்கிறது எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் எடுத்துக்கிறது இன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் போலன் ப்ராடக்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டேப்லெட்ஸ் அண்ட் சிரப்ஸ் ஆர் அவைலபிள் இன் த மார்க்கெட் pollen consumption has been claimed to increase performance of athletes விளையாட்டு வீரர்கள் வேகமாக ஓடுறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறதான் ரேஸ் ஹார்ஸ் குதிரை ரேஸில் கலந்துக்கிறதுல அதில் வேகமாக ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதான் ஸோ இதெல்லாம் அந்த பி போலன் ப்ராடக்ட்ஸ் பி போலன் ஃப்ரம் இங்கிலாந்து இதெல்லாம் இருக்குது 30 டேப்லெட்ஸ் இருக்குதாம்மா விலை மட்டும் போடலை ஓகே 30 டேஸ்க்கு யூஸ் பண்ணுமா ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் போல இருக்குது என்னமோ ஓகே ஸோ once they are shed எது pollen grains கீழே விழுவுது pollen grains have to land on the stigma before they lost viability if they have to bring about fertilization na fusion of male gamete and female gamete stigma அப்படிங்கிறது female reproductive organs கைனீஷியத்தில் இங்கே இருக்கிறது இந்த பிளாட்ஃபார்மில் வந்து pollen grain உட்காந்துருணும் ஓகேங்களா அப்போ தான் அது போலன் டியூபை ஃபார்ம் பண்ணி இங்கே மேல் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணி எம்ப்ரியோ சாக்கில் இருக்க ஃபீமேல் கேமெட்டோட போய் ஃபியூஸ் பண்ணி ஃபர்டிலைசேஷனை கொண்டு வர முடியும் ஸோ வயபிலிட்டியோடு இருக்கும்போது வயபிலிட்டினா எபிலிட்டி டு டூ ஃபர்டிலைசேஷன் ஃபங்க்ஷன் மேல் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஃபர்டிலைசேஷன் பண்ணுறதுக்கு தயாராகிறது தான் வயபிலிட்டி அந்த வயபிலிட்டி ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் மாறும் அந்த வயபிலிட்டி போகிறதுக்குள்ள அந்த டைம் பீரியடுக்குள்ளே அது போய் ஸ்டிக்மாவில் விழுந்துடணும் How long do you think pollen grains retain viability? The period for which pollen grains remain viable is highly variable, different and to some extent depends on the prevailing temperature and humidity. Temperature na normal temperature இருக்கணும் and humidity ஈரப்பதம் இருக்கணும் காற்றுல. In some cereals na தானியங்கள் rice, wheat இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா pollen grains lose viability in 30 minutes of their release. ஸோ ரைஸ் அண்ட் வீட் நீட் கொஷினில் கேட்பாங்க அரிசி கோதுமை இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின் ரிலீஸ் ஆகி 30 நிமிஷத்தில் ஸ்டிக்மாவில் போய் விழுந்துடணும் இல்லைனா 30 நிமிஷத்தில் அது வயபிலிட்டி போயிடும் அவ்வளோதான் ஒன்றுக்கும் வேலைக்கு ஆகாது அண்ட் இன் சம் மெம்பர்ஸ் ஆஃப் ரோசேசி லெகுமினேசினா அந்த பட்டாணிலாம் வருதுல்ல அது சொலனேசினா மிளகா தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் அதெல்லாம் வருது தே மெயின்டைன் வயபிலிட்டி ஃபார் மந்த்ஸ் மாத கணக்கில் வயபிலிட்டியை அது மெயின்டைன் பண்ணி வைக்கும் தக்காளி மிளகாடெல்லாம்
You may have heard of storing semen, sperms of many animals including humans for artificial insemination. So human oda sperms, animals oda semen இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வைப்பாங்க. அதை கலெக்ட் பண்ணி அது பேங்க் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபியூச்சரில் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. இட் இஸ் பாசிபிள் டு ஸ்டோர் pollen grains of large number of species for years in liquid nitrogen -196 degree Celsiusல. Such stored pollen can be used as pollen banks. ஃபியூச்சரில் அந்த pollen grains எடுத்து திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். Similar to seed banks in crop breeding programs. So crop breeding programsனா நியூ வெரைட்டி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹை ஈல்டிங் வெரைட்டி, டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி எல்லாம் உருவாக்குறது தான் crop breeding programs. அதில் ஃபியூச்சரில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ pollen grains எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அது pollen banksங்கிறோம். -196 டிகிரி லிக்விட் நைட்ரஜனில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதுதான் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் சொல்லுவோம். மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆயிடுச்சு, டெட்ரடாக இருக்குது, அது தனித்தனியாக போயிடும். ஒரு மைக்ரோஸ்போர் தனியாக வரும்போது அதை pollen grainனு சொல்கிறோம். அதில் மைட்டாசிஸ் நடந்து உங்களுக்கு வெஜிடேட்டிவ் செல்லும் ஜெனரேட்டிவ் செல்லும் ஃபார்ம் ஆகுது. ஸோ தட்ஸ் இட். ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த செஷன். நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வந்து மெகாஸ்போரோஜெனிசிஸ், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்போர்ட் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.